சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. இப்போ அஃபிஷியலாக வந்து மகாராஜா திரைப்படத்தோட சீன எடிட்டர் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து நிறைய சூப்பரான விஷயங்களை வந்து மகாராஜா திரைப்படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக மகாராஜா திரைப்படம் நிறைய ஹாலிவுட் திரைப்படத்துக்கு வந்து டஃப் கொடுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இது வந்து அஃபிஷியலான ரிப்போர்ட். ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாராஜா திரைப்படம் புதிய சாதனை வந்து படைக்க போகிறது. ஸோ யாருமே படைக்க முடியாத சாதனை வந்து படைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து முதல் நாள் மட்டுமே மகாராஜா திரைப்படம் 30,000 ஷோஸ் மட்டும்தான் சைனாவில் வந்து கிடைச்சது. 40,000 ஷோ வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே இந்த 4 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது பெரிய கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இதுக்கு முன் வந்து மகாராஜாவுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்தியன் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆனாலுமே வந்து சில கண்ட்ரிஸ் வந்து அந்த இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பெருசாக ரீச் ஆகாது. சில இடத்துல மட்டும்தான் வந்து ரீச் ஆகும். ஆனால் அந்த மகாராஜா திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அந்த 2 இடத்துலையும் வந்து சைனாவில் வந்து பயங்கரமான ஷோஸ் வந்து ஃபுல் ஆகியிருக்கு. கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் வந்து மகாராஜா திரைப்படத்தால் உருவாகி இருக்கு. கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கா, ஸோ தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா, இந்த மாதிரிலாம் நடப்பாங்களா அப்படி சொல்லி ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சைனாவில் வந்து அதிகரித்து இருக்கு. ஸோ இந்த மகாராஜா திரைப்படத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களோட காம்படிஷனாக வந்து இப்போ வந்து மகாராஜா திரைப்படம் வந்து ஆகியிருக்கு. இது ஹாலிவுட் திரைப்படத்துக்கு வந்து பெரிய மைனஸாக வந்து ஆகி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆவரேஜ் இந்தியன் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. இதையும் தாண்டி வந்து நிறைய சீன மக்களே வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வராங்க. இந்த இந்தியன் ஆடியன்ஸ் வந்து கூட்டம் அதிகமாக ஆவதால் வந்து சீன மக்களுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்க்க வராங்க. ஸோ இது எல்லாமே படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்திருக்கு அப்படி சொல்லி ஓப்பனாக சொல்லி